ரொம்ப நாளா வீட்ல எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் வீடுன்னு சொல்லி சுத்திட்டே இருந்தோமா. எனக்கு கொஞ்சம் பிரேக் தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலா. இவங்க எல்லாரையும் பார்த்து பார்த்து நான் சிக்காயிடுவேன் போல இருக்கு. கடைசியில பேஷண்டா போய் தான் படுக்கணும் போல இருக்கு நானு. இதுல வேற இந்த மந்த்லி வர இந்த பிம்பிள்ஸ்லாம் வேற ரொம்ப டார்ச்சர் பண்ணுது என்ன. ஆனா நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பிம்பிள்ஸ்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம அதை உடைச்சு விட்டுருவோம். அந்த மாதிரி மட்டும் எப்பவுமே பண்ணாதீங்க. வந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க, அதுவே போயிடும் தானா. அது மார்க் ஆகாம இருக்கிறதுக்கு வேணா ஒன்னு சொல்றேன். இந்த ஹிமாலயன் லீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க, அது மார்க் ஆகாது. எனக்கு ஆகுறது தான் நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். எனக்கு இப்போ இருக்க ஃபேஸ்ல இருக்க அந்த சின்ன சின்ன மார்க்ஸுமே எனக்கு சின்ன வயசுல நான் இருந்தது உடைச்சது மட்டும்தான். அதனால தான் அந்த மார்க்ஸ் இல்லைன்னா அதுவும் இருந்திருக்காது. கிளியர் ஸ்கின் அதான் இருந்திருக்கு எனக்கு ஃபேஸ்ல. நானே ஹஸ்பண்ட் கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு பீட்சா வேணும் எனக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி அடம் பிடிச்சி கூட்டிட்டு போனேன் நானு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் கூட்டிட்டு போக சொன்னேன். இவங்க 2 பேரும் உடம்பு சரியில்லாம தான் சரியா இருந்தாங்க. இவங்க தான் சாப்பிடக்கூடாது, நான் ஏன் சாப்பிடக்கூடாது? இந்த டாமினோஸ் வந்து ரொம்ப மோசம் இப்பெல்லாம். இந்த லாவா கேக் பாத்தீங்களா, நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட அந்த டேஸ்டே இப்ப கிடையாது. மொத்தமா மாத்திட்டாங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த வாட்டி. ஏதோ சாப்பிடணும் டெசர்ட் மாதிரி, அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் இது வர்த் இல்ல. அதை வாங்குறதும் வேஸ்ட், அதுக்காக வர வரைக்கும் வெயிட் பண்றதும் வேஸ்ட் தான். நம்மளே எப்பயாவது ஒரு நாள் தான் அங்க போறோம், அதுவும் இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் மாத்தி விட்டு எப்படிங்க போறது மறுபடியும் அங்க. ஆனா நம்மளும் என்னதான் பண்ணாலும் அங்கதான் தேடி போறோம். நம்மள திருத்த முடியாது.